சஹானா, என்ன போன் பண்ணிட்டு இருக்க? ஏன் இந்த செய்தியை பாத்தியா? செவ்வாய் கிரகத்துக்கு சுற்றுலா போக திட்டமிடுகிறார்களாம். என்னது செவ்வாய் கிரகத்திற்கா? இந்த பக்கத்து தெருவுல இருக்க கடைக்கு போகவே நமக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. இதுல செவ்வாய் கிரகத்திற்கு சுற்றுலாவா? இதுதான் இன்றைய நாகரிக வளர்ச்சியா சஹானா? ஏன் இப்படி சொல்கிறாய் சஞ்சிதா? நாகரிகம் ஒரு மிகப்பெரிய வரம். முன்னெல்லாம் ஒரு செய்தியை சொல்ல ஊர் ஊராக போக வேணும். ஆனா இப்போ ஒரே நொடியில் உலகத்தில் மறுமுனையில் இருப்பவரிடம் முகம் பார்த்து பேச முடிகிறது. ஒப்புக்கொள்கிறேன், நீ சொல்றது சரியாவே இருக்கட்டும். ஆனா அதே கைபேசியில நம்ம மூழ்கி கிடக்கிறதால பக்கத்து வீட்டுக்காரர் யாரென்றே நமக்கு தெரிவதில்லையே. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம வீட்டுல எதிர்பாராத நேரத்துல யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆச்சுன்னா யார்கிட்ட உதவி கேட்போம்? பக்கத்துல யார் இருக்காங்க அவங்க கிட்டதான். அவங்க யாருமே தெரியலன்னா நம்ம யார் வீட்டுக்காரங்க போய் உதவியும் தட்டுறது? சரிதான் சஞ்சிதா, கம்ப்யூட்டர் இன்டர்நெட் எல்லாம் இல்லைன்னா நம்ம படிப்பு என்னவா இருக்கும்? கூகுள் தான் நம்ம டவுட்டுக்கு யார் பதில் சொல்லிருப்பா? ஆமாம், கூகுள் இருப்பதா நம் மூளைக்கு வேலை கொடுப்பதையே நிறுத்திவிட்டோம். எதற்கெடுத்தாலும் ஹே கூகுள், ஹே சாட் ஜிபிடின்னு நமது சிந்தனை திறனை ஒரு இயந்திரத்துக்கு அடகு வைத்துவிட்டு நாம் வெறும் இயந்திர மனிதர்களாக மாறி வருகிறோம் என்பதுதான் அடிப்படை உண்மை. சரிதான், ஆனால் மருத்துவ வளர்ச்சியை பாரு. முன்னெல்லாம் குணப்படுத்தவே முடியாது என்று சொன்ன நோய்க்கு கூட இப்ப ஈஸியா சிகிச்சை கிடைச்சிருக்கு. அதுக்கு என்ன சொல்ற? நீ சொல்வதெல்லாம் சில அரசு தனியார் மருத்துவமனைக்கு வேணா ஒத்து போலாம். ஆனா இப்பெல்லாம் எந்த மருத்துவமனைக்கு போனாலும் நமக்கு என்ன நோய் இருக்கு என்பதை அறிவதை விட நமது பேங்க் அக்கௌண்டில் எவ்வளவு பணம் இருக்கு என்பதை அறிவதில் தான் பல மருத்துவமனைகள் விருப்பப்படுகிறார்கள், குறிப்பாக தனியார் மருத்துவமனைகள். ஆனால் நாகரிக வளர்ச்சி என்பது வெறும் இயந்திரங்கள் அல்ல, நம்ம சிந்தனை மாற்றம், முடிவு மாற்றமும் தானே. உண்மைதான் சஹானா. ஆனால் அக்காலத்து மனித நேயம், அதாவது ஹியூமானிட்டி குறைந்து விட்டதோ என்று எனக்கு தோன்றுகிறது. முன்பெல்லாம் ஒருவருக்கு பிரச்சனை என்றால் அது ஒரே திரண்டு வரும், அவருக்கு உதவி செய்வதற்காகவோ அல்ல அவரை காப்பாற்றுவதற்காகவோ. இப்பொழுதெல்லாம் ஒரு உதவி விபத்து நடந்தால் கூட உதவி செய்யறோமோ இல்லையோ என்ற வீடியோவை போடுற யூடியூப்லன்னு அதை படம் பிடிப்பதுதான் பலரும் ஆர்வம் காட்டுகிறார்கள். சரிதான், ஆனால் நாகரிக வளர்ச்சியை பற்றி பேசும்போது ஆடை மாற்றங்கள், உணவு பழக்கங்களை பற்றும் தானே பேச வேண்டும். கண்டிப்பாக. முன்பெல்லாம் ஒரு ஆடை வசதியாக இருந்தால் போதும் என்று நினைப்பார்கள். இப்பொழுதெல்லாம் ஒரு நடிகை அந்த ஆடை போட்டிருக்காங்கன்னு பார்த்தா போதும், ஆர்டர் போடுறா, இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரிய போடுறான்னு தான் பல இளைஞர்கள் விருப்பப்படுகிறார்கள். சரிதான், ஒரு நடிகர் கண்ணாடியை போட்டா போதும், வெயில் அடிக்குதோ இல்லையோ, மழை பெய்யுதோ இல்லையோ, என்ன கூலிங் கிளாஸ் நம்மளும் போட்டு போவான்னு இருக்காங்க. உணவுல மட்டும் என்னவா, அங்கேயும் அதே கதை தான். இட்லி சாம்பார் போரிங், பீஸா பர்கர்னா தான் கூல்னு சில செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ற டயட்டை நம்மளும் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு தான் சிக்ஸ் பேக் கிடைக்குது, நம்மளுக்கு ஸ்டொமக் ட்ரபிள் தான் வருது. சரிதான், இதுதான் நம்ம விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நாகரீக வளர்ச்சியை வரமாக மாற்றுவது நம் கையில் தான் இருக்கிறது. தொழில்நுட்பம் நம்மை ஆளக்கூடாது, நாம் தான் தொழில்நுட்பத்தை ஆள வேண்டும். மிக சரியாக சொன்னாய். அப்படி என்றால் ஒரு கத்தியை வைத்து பழத்தையும் வெட்டலாம், கைவிரலையும் நறுக்கலாம். இங்கே கத்தி சாபம் அல்ல, அதை பயன்படுத்துபவரே காரணம். இனிமேலிருந்து அந்த போனை தூக்கி போட்டு நம்ம நேர்ல பேச போறேன், அதுதான் மிக சிறந்த ஆரம்பம். மட்டும் என்னவா, நானும் அந்த கைபேசியை தூக்கி வீசிவிட்டு உன்னுடன் நேரில் நிறைய பேச போகிறேன். அதுதான் சரி. நன்றி, வணக்கம்.